தளபதி வச்சு அரசியல் பண்ணணும் போலலாம் தளபதி மாணவன் புத்திக்கவங்க கதற ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு அம்பேத்கரோட புத்தக நூல் வெளியீடுகளை கூட அந்த நாளை கலந்து கொள்ள முடியல. அந்த அளவுக்கு வேலை நெருக்கடி இருந்தது போல. திமுக அரசியல் எப்படி நடந்துட்டு? ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கவி, என் ஊர் மயிலாடுதுறை. இது தளபதி டிவிக்கு ஒரு தளபதி ரசிகன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்கூலில், காலேஜில், வெளியில் எங்கேயுமே செய்யலாம். நம்ம ஒரு இடத்துல நான் ஒரு நடிகரோட ரசிகன் அப்படின்னு சொன்னாலே இப்போ என்ன சொல்லுவாங்க, ஏப்பா அவங்களாம் காசை வாங்கி நடிச்சுட்டு போகிறாங்கப்பா, அவங்களுக்கோசரம் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, அவங்களுக்கோசரம் நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியை நம்ம நோக்கி வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உடச்சிருக்கிற விதமாக தளபதி இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. உச்சத்தில் இருக்கும்போது அவர் நினச்சா வருஷத்துக்கு அவரால் 500 கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் முதலி தள்ளிட்டு இப்போ பீக்கில் இருக்கும்போது அவரை வச்சு நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய ப்ரொடியூசர்லாம் அவரை வச்சு படம் எடுக்கணும், அவரை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் காத்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முதலி தள்ளிட்டு இன்னைக்கு அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் வந்திருக்காரு. தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு கோயில் இருக்கிற சாமியை வீதிக்கு கொண்டு வந்து நம்ம எப்படி திருவிழாவாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வருது. ஒரு திருவிழா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தளபதி தன்னோட முதல் மாநாட்டை வெற்றிகரமாக, அந்த மாநாடு வெற்றினே சொல்லலாம், வெற்றிகரமாக கடந்த நவம்பர் மாதம் நடத்தி முடித்தார். அந்த மாநாட்டில் தன்னுடைய கொள்கைகளையும், தன்னுடைய கொள்கை எதிரி யாராருன்னு வெளிப்படையாக பண்ணி சொல்லிட்டாரு. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தளபதியை தம்பின்னு சொல்லிட்டு தளபதியை வச்சு அரசியல் பண்ணணும் கூடலாம் தளபதி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது தளபதியை பற்றி பேசி அவங்களே தங்களோட தகுதி குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தளபதி அவர்களோட நோக்கமே இங்கே எல்லாரும் சம்மங்கிறது தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சு தான் கூட யாராவது வராங்களோ அவங்க எல்லாருக்கும் அதிகார பகிர்வு தர அப்படின்னு அண்ணன் தளபதி அவர்கள் வெளிப்படவே சொல்லிட்டாங்க. தன்னை அம்பேத்கர் மாணவன் என்று பல நிகழ்ச்சிகளில், பல மேடைகளில் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அம்பேத்கரோட புத்தக நூல் வெளியீடுகளை கூட அந்த நாளை கலந்து கொள்ள முடியல. அந்த அளவுக்கு வேலை நெருக்கடி இருந்திருக்கு போல. அது யான்னு தெரியல. ஒரு திமுக அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதில் குடிக்கிற துணியில் மலம் கலக்கிறதா இருக்கட்டும், ஒரு பள்ளி மாணவனை ஸ்கூல்லே புகுந்து வெற்றுதா இருக்கட்டும், பல நிகழ்ச்சிகள் நம்ம திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்து கூட அவங்கள இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு இன்னமும் தெரியல. இதையெல்லாம் தளபதி அவர்கள் பேசிட்டாரு. அண்ணன் திருமாவளவர்கள் எதற்காக மௌனமாக இருக்காங்கன்னு தெரியல. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி அரசியலுக்காக அம்பேத்கரை தள்ளி வச்சது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. வரப்போகிற தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும். தளபதி விஜய் அவர்கள் வெற்றி வகை சூடுவார். வெற்றி நிச்சயம். 2026 களத்தில் சந்திப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட நண்பிகள், தோழா, தோழிகள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.